வணக்கம். இன்று பெற்றோர்கள் தங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமண வயது வரும் காலத்தில் தக்க துணையை தேர்ந்தெடுத்து கொடுப்பதற்காக எவ்வளவு ஆர்வத்துடன் அவர்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜோதிடர்களை அணுகி அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பை வைத்து பொருத்தங்களை பார்த்து செல்வதற்கு அலைவதை நாம் பார்க்க முடிகிறது. ஜோதிடர்களும் வரக்கூடிய ஆண் பெண் இருவருடைய ஜாதகங்களையும் பார்த்து அவர்களுக்கு தசவித பொருத்தங்கள் என்ற அமைப்பிலே இன்று பெரும்பாலான பொருத்தங்கள் பார்க்கப்படுகிறது. அதிலே 11 பொருத்தம், 10 பொருத்தம், 12 பொருத்தம் என்று மொத்த பொருத்தங்களிலே முக்கியமாக வரக்கூடிய 5 பொருத்தங்கள் இருந்தாலே திருமணம் செய்து விடலாம் என்று குறித்து கொடுக்கிறார்கள். அது காலங்காலமாக நடந்து வருகிறது. அதே போல தசாசந்தி, ராசி சஷ்டாசகம் இவைகளையும் பார்க்கப்படுகிறது. இதற்கு மேலும் சில ஜாதக கட்டங்களை வைத்து சிறப்பாக சொல்லக்கூடிய அமைப்பு நடக்கிறது. இப்படி வரன்களை அமைத்து கொடுத்த போதிலும் அந்த குடும்ப வாழ்க்கை நிம்மதி இல்லாமலும் ஒருவருக்கொருவர் பழகும் விதத்தில் சரியில்லாமலும் திருமண முறிவு வரை சென்று விடுகிறது. திருமண வாழ்க்கையிலே பிரச்சனைகளையே சந்திக்கக்கூடிய அமைப்பும் உருவாகிறது. இப்படிப்பட்ட ஜாதகங்களை நாம் பொருத்தம் பார்க்கும் பொழுது சிறப்பாக தேர்ந்தெடுக்க சில வழிமுறைகள் உள்ளன. அதே போல எம்மிடம் வரும் ஜாதகங்களை நாம் திருமண பொருத்தத்திற்காக ஆய்வு செய்யும் பொழுது 2 பேருடைய ஜாதக கட்டங்களை வைத்து அந்த கிரக அமைப்புகளை பார்த்து சேர்த்தும் பொழுது சிறப்பாக இருக்கும். தசா பொருத்தங்களை விட ஜாதக கட்டங்களில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அமைப்பு, ஆண் பெண் இருவருடைய கிரகங்கள், திருமண காரகன், திருமணத்திற்குண்டான கிரகங்கள், தற்பொழுது நடைபெற்றக்கூடிய கிரக கோச்சார பலன்கள் இவை சாதகமாக உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு ஆண் பெண் இருவருடைய ஜாதகங்களையும் கொடுக்கும் பொழுது பெண் ஜாதகத்திலே ஜாதையை குறிக்கக்கூடிய சுக்கிரனும் கணவனை சுட்டக்கூடிய செவ்வாயும் அந்த ஜாதகத்திலே எவ்வாறு அமைந்திருக்கிறார்கள், எந்த நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்தாலே அந்த திருமணத்திலே அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை உறுதியாக கூற முடியும். அதே போல கொடுக்கப்பட்ட ஆண் ஜாதகம் இந்த பெண் ஜாதகத்துக்கு பொருத்தமாக உள்ளதா என்பதை அறிய ஆண் ஜாதகத்திலே ஆணை குறிக்கக்கூடிய குருவும் மனைவியை குறிக்கக்கூடிய சுக்கிரனும் எவ்வாறு அமைந்துள்ளார்கள், அவர்கள் பெற்ற நட்சத்திரங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக இருவருடைய ஜாதகத்திலுமே திருமணத்தை குறிக்கக்கூடிய மங்கள என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை நாம் பார்க்க வேண்டும். கண்டிப்பாக ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய பயணத்திலே அடுத்து தொடக்கூடிய எந்த கிரகத்தை தொடுகிறார், நட்பு கிரகங்களையா அல்லது பகை கிரகங்களையா என்பதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். ஒருவருடைய ஜாதகத்திலே அப்படி செவ்வாய் பகவான் உதாரணத்திற்கு கேது பகவானை தொடுகிறார் என்றால் அந்த திருமணத்திலே இந்த பெண்ணுக்கு எந்த வரனை செய்தாலும் அந்த திருமணத்திலே பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் இதை மாற்றி நாம் செய்ய முடியும், ஜோதிடரால் அதை கணித்து கொடுக்க முடியும். அதே ஆண் ஜாதகத்திலே அந்த செவ்வாய் பகவான் நட்பு கிரகங்களை தொட்டுவாரே ஆனால் இவர் இருவர்களையும் சேர்க்கலாம். இது ஒரு விதி. இன்னும் ஏகப்பட்ட விதிகள் உள்ளன. இருந்தாலும் முதன்மையான இந்த விதி ஒருவருடைய ஜாதகத்திலே அப்படி இருக்கும் பொழுது இன்னொருடைய ஜாதகத்திலே சிறப்பாக இருக்கிற மாதிரி பொருத்த வேண்டும். அப்போ அந்த பெண்ணுக்கு திருமணமே நடக்காதா? நடக்கும். அதற்கு தகுந்தாற்போல் ஆணுடைய ஜாதகத்தை எடுக்க வேண்டும். அதே போல ஒழுக்கம், ஆண் ஜாதகத்திலே எப்படி ஒழுக்கம் அமைந்துள்ளது, எல்லா பொருத்தங்களும் சிறப்பாக இருக்கும். ஆனால் ஒரு ஆண் ஜாதகத்திலே அவர் தவறான வழியிலே செல்லக்கூடியவராகவும் ஒழுக்கமில்லாதவராகவும் இருப்பால் அந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையாது, பிரிவினையை கொடுக்கும், நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கும். ஆகவே திருமணம் என்று வரும் பொழுது பொருத்தம் பார்க்கும் பொழுது நட்சத்திர பொருத்தங்களை மட்டும் பார்த்து சேர்த்துவது மிகவும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அவசர காலத்திலே
அந்த மாதிரி செய்துவிட்டு பின்னர் அனைவருமே அந்த கணவன் மனைவி இருவரும் பாதிப்பதிலிருந்து அந்த குடும்பங்களே பாதிப்பு அடைகிறது, இந்த நிலைக்கு தள்ளப்படுகிறதாகவே சிறந்த ஜாதகங்களை காலதாமதமானாலும் பரவாயில்லை, நல்ல அமைப்புடைய ஜாதகங்களை பார்க்க வேண்டும். இதிலே திருமணத்திலே ராகு கேதுவினுடைய பங்கு மிகவும் முக்கியம். அதையும் ஆராய்ந்து எடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.